வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஃபுல் மீன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 மீனை உப்பு போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சைடெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி விடாமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி லேசாக ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை பிசைஞ்சிப்போம். நல்லா பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சு வச்சுப்போம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மசாலாவை மீன் மேலே நல்லா தடவுவோம். நம்ம சைடெலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அதுக்குள்ளெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிப்போம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிப்போம். திருப்பி போட்டு இந்த சைடும் நம்மள அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேப்லாம் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி உள்ளே வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு மீனையும் அதே மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடலாம். இப்போது வெளியில் அப்ளை பண்ணியாச்சு. மீனுக்குள்ளே வைக்கிற மசாலாவை ரெடி பண்ணுவோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 200 கிராம் தேங்காய் துருவியது, இதோட சேர்த்து 2 இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சிப்போம். இதுக்கப்புறம் அடுப்பை கடாயை வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு லேசாக வதக்கிப்போம். இப்போ சிம்மில் வச்சு நம்ம இதை லேசாக வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து ஆற வைப்போம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மீனுக்குள்ளே வைக்கணும். நல்லா ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் சேர்கிற மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணி உள்ளே வச்சுருவோம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோசைக்கு எப்படி சட்னி தொட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த மீனுக்கு நம்ம இதை சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.
இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒன்று எடுத்து அதை க்ரஷ் பண்ணி இதுக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணி வைக்கணும். இதே மாதிரி அந்த மீனுக்கும் நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ ஃபிஷ்ஷு ஃப்ரைக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஒரு கடாயில் 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் நல்லா சூடானதுன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். மீனை ஒரு 5 மினிட்ஸ்க்கு எதுவும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்படி நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே மெதுவாக திருப்பி போட வேண்டியதான். இப்போ இந்த ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஃபிஷ்ஷையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த ஃபுல் மீன் ஃபிஷ் ஃப்ரையை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.